அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சங்கீதம் 62:1-2. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. தேவன் நமது பாதுகாப்பு. தேவன் நம்ம பாதுகாப்புன்னா இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தை வருது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் உற்று கவனிக்கணுங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்புங்கிறது, தாவீது சொல்லுகிற இந்த ரட்சிப்புங்கிறது பாவத்திலே இருந்து பெற்றுக்கொள்கிற ரட்சிப்பு அல்ல. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று நாம் பெறுகின்ற ரட்சிப்பு சொல்லலைங்க. ஆபத்திலே இருந்து கர்த்தர் பாதுகாப்பதை குறிக்கிறார். அநேக ஆபத்தான சூழ்நிலை நமக்கு இருக்கிறது இந்த உலகத்தில். அப்போ ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதை குறிக்கிறது. அதுதாங்க இந்த ரட்சிப்புன்ற வார்த்தை. ஆண்டவரை பாதுகாப்பாக நினைக்கிற, அடைக்கலமாக நினைக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் எந்த விதத்திலும் அவர் அசைக்கப்பட மாட்டார். அந்த அளவுக்கு அவர் நம்புகிற மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இந்த ரட்சிப்பு, அடைக்கலன்ற 2 வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இதுல இந்த அடைக்கலன் வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு எபிரேயத்தில் மெஷுடா அப்படின்னு அர்த்தங்க. இந்த மெஷுடான்னு சொன்ன என்ன அர்த்தம்னா பலமான பாதுகாப்புன்னு அர்த்தங்க. அப்படி என்றால் தேவன் எனக்கு அடைக்கலம் என் ரட்சிப்பு அப்படி சொன்ன என்ன அர்த்தம்னா, தேவனே நமக்கு இந்த உலகத்தில் பலமான பாதுகாப்பா இருக்காருன்னு அர்த்தங்க. இந்த பயம் நிறைந்த உலகத்தில், பாதுகாப்பு இல்லாத உலகத்தில் ஆண்டவர் தான் நமக்கு பாதுகாப்பு. வியாதி பெருத்து போச்சு, விபத்துகள் பெருத்து விட்டது, பில்லி சூனிய கட்டுகள் பெருத்து, தேவ ஜனத்தை அழிக்கக்கூடிய பிசாசு சக்திகள் பெருத்து போன பயங்கரமான உலகத்துல நமக்கு பாதுகாப்பு ஆண்டவர் தாங்க. அப்படி ஆண்டவர் நம்புகிற மக்களை, வியாதியா இருந்தாலும் சரி, அது எந்த பிரச்சனை போராட்டம் என்ன இருக்கட்டும், பிசாசின் போராட்டங்களா கர்த்தர் கைவிடவே மாட்டார். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை, கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.